அசுரனின் பதுமை அவள். 96. தன் அறையில் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்த நிலா இந்த மருந்தை ஆம்பலின் சாப்பாட்டில் கலந்து அவள் குழந்தையை சுலபமாக கொன்றுவிடலாம் என்று தன் கையில் இருந்த மாத்திரையை பார்த்தபடி கூறினாள். பின் அவளை பேச விடாமல் இந்த குழந்தையையும் அவள்தான் கலைத்தாள் என்பது போல அனல்விழியிடம் நாடகம் ஆடிக்கொள்ளலாம் என்று அவள் நினைக்கும் போதே சுடரிடமிருந்து அவளுக்கு அலைபேசி மூலம் அழைப்பு வந்தது. எடுத்ததும் அவன், நான் சொன்ன விஷயத்தை ஒன்று விடாமல் அனல்விழிக்கிட்ட சொல்லிட்டியா என்று அதிகாரமாக வினாவினான். நான் சொல்லிட்டேன் சுடர், ஆனால் அவன் உன்னை நேரில் பார்க்கணும்னு சொல்றான் என்றாள் நிலா. அதில் கோபமடைந்தவன், நான் யாரையும் என்னை பார்ப்பதற்கு அனுமதிப்பது இல்லை என்று அவனிடம் கூறினாயா என்று கேட்டான். அதையும் சொல்லிட்டேன் சுடர், ஆனால் அனல்விழி உன்னை சந்திப்பதில் உறுதியாக இருக்கான். அதனால் நீ எதற்கும் ஒரு முறை அனல்விழியை சந்தித்துவிடு என்றாள் நிலா. அவன் சொன்னால், நீயும் சரி சரின்னு மண்டையை ஆட்டிக்கொண்டு வந்துள்ளாய், அவரால் வர முடியாது என்று கூற வேண்டியதுதானே என்று வார்த்தைகளை தன் பற்களுக்குள் இடையே கடித்து துப்பினான். சுடர், நீ சொல்வதையெல்லாம் நான் கேட்கிறதுனால அதிகம் ஆடாத. நான் வேறு வழியில்லாமல்தான் உன்னுடன் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தேவையானது கிடைத்துவிட்டது என்றால் கடினமான குரலில். உன் புத்தியை என்னிடம் காட்டாத நிலா. நீ நினைக்கிற மாதிரி நான் அனல்விழி கிடையாது. சாவடிச்சிடுவேன் உன்னை. உன் தேவை முடிந்ததும் இப்போது கலன்று கொள்ள பார்க்கிறாயா? என்னால் தான் இன்று நீ அனல்விழியுடன் நெருக்கமாக இருக்கிறாய். இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் என்று கண்களில் தீப்பொறி பறக்க பேசினான் சுடர். எல்லாம் இவனால் தான் ஆனது போல பேசுறான். இவன் உதவி செய்யவில்லை என்றாலும் நான் எப்படியாவது அனல்விழியை அடைந்திருப்பேன் என்று உஷ்ண பெருமூச்சு வாங்க நினைத்தவள், உன்னை ஏமாற்ற முடியுமா சுடர்? நான் சும்மா விளையாட்டுக்கு பேசியதை எல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்கிட்ட போல என்று பெரிய ஜோக்கை சொல்லிவிட்டதை போல சிரிக்க ஆரம்பித்தாள் நிலா. அதில் பல்லை கடித்தவன், நடிக்காத நிலா, நீ யார்னு எனக்கு தெரியும், நான் யார்னு உனக்கு தெரியும் என்றதும் அதுவரை சிரித்து கொண்டிருந்தவள் கப்சிப் என்று வாயை மூடினாள். பின், இப்போது அனல்விழியிடம் நான் என்ன சொல்வது சுடர் என்றால் கேள்வியாக. இதை முதல்லையே நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். நான் நிழல் உலக தாதா என்பது அவனுக்கு தெரியாது. உனக்குமா தெரியாது? ஏதாவது பேசி அவனிடம் நீயே சமாளி என்று பொறுப்பை முழுவதுமாக அவள் தலையில் கட்டினான். தான் ஒரு நிழல் உலக தாதா என்று அவன் வாயில் இருந்து வரும்போதே அவனுக்கு அவ்வளவு கர்வமாக இருந்தது. இன்னும் ஆகவில்லை, அதற்கே இப்படி. கொஞ்சம் புரிந்து கொள் சுடர். உனக்கு பாண்டியன் நிறுவனம் வேண்டும் என்றால் அதற்கு உன் தளர்வுகள் சிலவற்றை நீ தகர்க்கத்தான் வேண்டும் என்று பொறுமையாக கூறினாள். கேவலம் நீ ஒரு பெண், நீ சொல்வதை நான் எப்படி கேட்பேன்னு நினைக்கிற என்று விஷமாக வந்தன அவன் வார்த்தைகள். அவன் மொழியில் அளவுக்கு மீறி கோபம் வந்தாலும் அதை அவனிடம் காட்டாமல் பேசிய நிலா, ஆதியின் பங்குகளை உன் பெயருக்கு வாங்க இங்கு நான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னை நம்பாமல் வேறு ஆளை வைத்திருந்தாலும் ஆதியின் பங்குகள் என் மூலம் மட்டும்தான் உனக்கு கிடைக்கும் என்று அவனுக்கு புரிய வைத்தாள். சுடரும் சிறிது யோசிக்க ஆரம்பித்தான். ஆதியின் பங்குகள் இப்போது கிடைத்தாலும் அதன் பிறகு எனக்கு தேவையான ஒன்றை அடைய நிச்சயம் நிலாவின் உதவி தேவை. ஆனால் இவளை அதிகம் ஆடவிடக்கூடாது. இவள் மூலம் நமக்கு வரவேண்டிய உதவியை இப்போதே நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தனை செய்தவன் இறுதியில் முடிவு எடுத்தவனாக கோணல் சிரிப்பை ஒன்றை சிந்தினான். சரி, ஒத்துக்கொள்கிறேன். ஆதியின் பங்குகள் உன் மூலம்தான் எனக்கு கிடைக்கும் என்றதும் அவள் உதடுகளில் மகிழ்ச்சி ரேகைகள் உண்டானது. ஆனால் அதனுடன் சேர்ந்து இன்னும் ஒரே ஒரு உதவியை மட்டும் எனக்கு செய்துவிடு நிலா. அதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். இனி எதற்காகவும் உன்னை நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று உறுதியளித்தான். இதை நான் நம்பலாமா சுடர் என்று ஒருவித யோசனையுடன் கேட்டாள் நிலா. ஏனென்றால் அவளுக்கு தெரிந்து சுடர் என்பவன் மிகவும் கொடூரமானவன். பணத்தையும் மாதுவையும் கண்டால் விடவே மாட்டான். அதை அடைய எந்த எல்லைக்கும் செல்வான். அவன் கோட்பாட்டில் சத்தியம், நியாயம் என்று எதையும் எதிர்பார்க்க முடியாது. அவள் கேள்விக்கு தன் உதட்டை வளைத்து சிரித்தவன், என்னை நம்பலாம் என்ற வாக்குறுதியை நான் தரமாட்டேன். ஆனால் உன்னை என் ஞாபக இடுக்குகளில் இருந்து மொத்தமாக அழித்து விடுகிறேன் என்றான் கரகரப்பான குரலில். சரி, பேசியது போதும். அது எந்த வேலைன்னு முதலில் சொல் என்றாள் நிலா.
ஆதியின் பங்குகளை கூட பிறகு பார்த்துக்கலாம். ஆனால் எனக்கு இன்றே அனல்விழியின் தங்கை ஆடலழகி வேண்டும் என்றான் அந்த கொடூரன். அவன் அவ்வாறு சொன்னதும் நிலா அதிர்ந்து எல்லாம் விடவில்லை. மாறாக அவன் பெண்களின் மீது கொண்ட மோகம் தெரிந்ததுதானே. இவன் குழந்தையை வேறு நான் சுமந்து இருக்கின்றேன் என்று நினைத்து கொண்டாள். அவனுக்கு பிடித்திருந்தால் மாற்றான் மனைவி என்பதையெல்லாம் பார்க்க மாட்டான். ஆம், நிலாவின் கர்ப்பத்தில் இருந்து அழிந்தது சுடரின் குழந்தைதான். இன்றே என்னால் முடியாது சுடர், எனக்கு வேறு வேலைகள் வேற இருக்குது என்றால் ஆம்பலின் குழந்தையை கொல்ல வேண்டும் என்ற நினைப்பில். அதில் வெறி பிடித்தவன் போல் கோபம் கொண்ட சுடர், நடிக்காதே, நீ வேலை வெட்டி இல்லாமல் வெட்டியாக தானே இருக்க, உண்ணும் உணவு செரிமானம் ஆவதற்காவது கொஞ்சம் வேலை பாரு என்றான். ஆமாம், அப்படியே நான் அந்த அழகியை கூப்பிட்டதும் அவள் உடனே என்னுடன் வந்து விடுவாள் பாரு என்று அவளால் நினைக்க மட்டும்தான் முடிந்தது. இதை அப்படியே அவனிடம் பேசிவிடவும் முடியாது. நிலா இப்போது சுடருடன் அலைபேசியில் பேசுவதால் மட்டுமே கொஞ்சம் தைரியமாக பேசுகின்றாள். இதுவே அவனை நேரில் பார்த்தால் மிகவும் பவ்யமாகி விடுவாள். தன் எதிரில் இருப்பவர்கள் தன்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினாலும் அவன் வாய் பேசாது, அவன் துப்பாக்கிதான் பேசும். என்ன பேச்சை காணும்? என்ன யோசிக்கின்றாய் நிலா? என் கண்ணில் மண்ணை தூவ ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா என்று உரும்பலாக வந்தன அவன் வார்த்தைகள். ஹீ ஹீ என்று சிரித்து கொண்ட நிலா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சுடர், அந்த அழகியை எப்படி உங்களிடம் சேர்ப்பது என்பதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று அவள் வாய் வார்த்தையாக சொன்னாலும் உண்மையிலேயே அவள் யோசனை அபாயகரமாக சென்றது. அதையெல்லாம் நீ யோசித்து கவலைப்பட வேண்டாம் நிலா. அழகிக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவளை எப்படியாவது நம் இருட்டு பங்களாவிற்கு கூட்டிட்டு வா. அதன் பிறகு அவளை நான் பார்த்துக்கிறேன் என்றான் கேவலமான சிரிப்புடன். சரி சுடர், நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இன்று இரவு வரை நீ எனக்கு அவகாசம் தர வேண்டும் என்றதும் அவன் உடனே ஒத்துக்கொண்டான். சரி, எனக்கும் அவள் இரவுதான் வேண்டும் என்று கூறி வைத்தான் அந்த கொடூரன். முதலாக அழகியை பார்க்கும் போதே அவள் மீது பித்தாகிவிட்டான் சுடர். அவளை அடைந்தே தீர வேண்டும் என்ற தீராத மோகம் அவன் உள்ளே எழ ஆரம்பித்தது. இத்தனைக்கும் சுடர் அவளை பார்த்தது பார்க்கில் சிவாவும் அழகியும் ஒன்றாக இருக்கும்போதுதான். சிவா சாதாரண ஆளாக இருந்தால் அன்றே அவனை அடித்து போட்டு அழகியை தூக்கி சென்றிருப்பான். அதன் பிறகுதான் அவன் அழகியை பற்றி விசாரித்தான். அவள் அனல்விழியின் தங்கை என்று தெரிந்ததும் சிறிது அடக்கி வாசிக்க ஆரம்பித்தான். ஆனால் அவனுள்ளே இருந்த நெருப்பு மட்டும் கனன்று கொண்டேதான் இருந்தது. அவளை முதல் முறையாய் சந்தித்து கிட்டத்தட்ட 3 வருடங்கள் சென்று இருக்கும். இருந்தும் அவன் ஆசை மட்டும் தீரவே இல்லை. அப்படி உன்கிட்ட என்னடி இருக்குது? இத்தனை வருடங்களாகியும் என் ஆசை மட்டும் அடங்கவில்லை. நான் ஒரு சுடக்கு போட்டால் போதும், பெரிய பேரழகிகள் எல்லாம் என் காலின் அடியில் வர வைத்து விடுவேன். ஆனால் என் மனமோ உன்னைத்தான் கேட்கிறது. கூடிய சீக்கிரம் என் வீட்டில் மனைவி என்ற பெயரில் இருக்கும் அந்த ஜந்துவை கட்டி தீர்த்துவிட்டு பின் மாஃபியா தலைவனாக பொறுப்பேற்று உன்னை என் ஆசை நாயகியாக என் அருகிலேயே வைத்துக் கொள்வேன் என்று தன் அலைபேசியில் இருந்த அழகி புகைப்படத்திடம் பேசிக்கொண்டிருந்தான் சுடர். தன் மனைவியிடம் நல்ல பிள்ளையாக வீட்டில் நடந்து கொள்பவன் அவளுக்கு தெரியாமல் மிகவும் கீழ்த்தரமான காரியங்களை எல்லாம் இருட்டு பங்களாவில் வைத்து செய்து கொண்டிருக்கின்றான். சாதாரணமாக நகை, பணம் மற்றும் சொத்தின் மேல் ஆசை வைப்பவர்களின் முடிவே மிகவும் கொடூரமாக இருக்கும்போது பல பெண்களின் கனவுகளை நொறுக்கி தன் ஆசையை தீர்த்து கொள்ளும் இவன் போல் கொடூர ஜென்மங்களின் வாழ்க்கை என்ன ஆகப் போகின்றது என்பதை நாம் சொல்லியா தெரிய வேண்டும்? சுடர் நினைப்பது எல்லாம் நடக்க இது அவன் அமைத்து வைத்த மேடையும் அல்ல, அவன் நடத்தும் நாடகமும் அல்ல. இது அனைத்தும் நமக்கு மேலே உள்ளவன் நடத்தும் நாடகம். என்னதான் திட்டம் தீட்டினாலும் முடிவில் அந்த இறைவன் நடப்பதே நடக்கும். சுடரிடம் பேசிவிட்டு தன் அறையில் இருந்து வெளியே வந்த நிலா கீழே வரவேற்பு அறையில் அமர்ந்து ஆம்பலுடன் பேசிக்கொண்டிருக்கும் அழகியை பார்த்தாள். அழகிக்கு பதில் ஆம்பலை சுடரின் இருட்டு பங்களாவிற்கு அனுப்பினால் என்ன? ஒரே கல்லில் 2 மாங்காய் என்று விஷமமாக எண்ண ஆரம்பித்தாள் நிலா. அதை உடனே செய்யும் ஆர்வம் அவள் மனதினுள் எழுந்தது.